தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருக்காக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை சரியாக புரிந்து, தங்களை சரியாக புரிந்து எப்படியாக வாழ வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும், எப்படியாக அந்த ஒரே சரீரத்தில் அவயவங்களாக நாங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் நீங்க அழைப்பு இருந்தாலும், ஊழியங்கள் இருந்தாலும், தாளந்துகள் இருந்தாலும், அதோடு கூட ஆண்டவருக்காக வாழ்ந்து உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். என்ன பெரிய ஊழியக்கான தாளந்து இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வாராங்கி இருக்குன்னுட்டு எல்லாத்துக்கும் மேலான அந்த அன்பை விட்டுறாத இருப்பா. அந்த அன்புல மாயமாக போலியான ஒரு அன்பாக ஏமாற்றுகிற ஒரு அன்பு உள்ளவனாக இருக்காத. அந்த அன்புல உண்மையாயிரு. இயேசு எப்படியாக அன்பாய் உண்மையாய் எங்களை நேசித்தாரோ, அதே போல பிதா எவ்வளவாய் சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்கள் மேல வைத்த அந்த அன்பினால அவரை கொல்ல கொடுத்த அந்த மாயமற்ற அந்த உண்மையான அந்த அன்புள்ளவனாக என்ன செய்தான்னு செய்யாட்டி என்ன, அந்த அன்புல உண்மையாயிரு என்பதை இங்க சொல்றாரு. மாயமற்றதாயிரு. அநேக நேரங்கள்ல மிகவும் வேதனையா இருக்கிற ஒரு காரியம். அநேக ஊழியக்காரர் பார்த்திருக்கிறேன், விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். எங்களோட கதை கேட்க ஒரு மாதிரி, எங்களுக்கு பின்னால ஒரு மாதிரி. அநேக ஊழியக்காரல கண்டபடியா சொல்றேன். எங்களோட கதை கேட்க எங்களை தான் அதிகமா நேசிக்கிறவன் போலவும், உண்மையா அன்பு காட்டுறவன் போலவும், எங்களை அவ்வளவு கருத்தனை உள்ளவன் போலவும், எங்களை அவ்வளவாக நேசிக்கிறவன் போல எங்களோட கதைப்பாங்க. அடுத்த வினாடி எங்களை விட்டு போன பின்பதாக தன்னுடைய அடுத்த முகத்தை, மற்ற முகத்தை, உண்மையான முகத்தை காட்டுகிற அநேகர் ஊழியர்கள் உண்டு. மாய்மாலம், பொய், ஏமாற்று, தேவன் அருவருக்கிற காரியங்கள் இப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் உண்மையாக உள்ளத்திலிருந்து மாயமற்ற ஒரு அன்பு காட்டுகிற அன்பு வாழ்க்கை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கணும். இது ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். சாமுவேல்ல சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறவர். மாய்மாலம் செய்கிறவர் அவருக்கு நல்லா தெரியும். நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு தெரியாது. ஒரு அளவு தெரிந்தாலும் முழுவதுமாக தெரியாது. முழுவதுமாக அறிகிறவர் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு, கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு, கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. இத ஒரு நாள் மறக்க கூடாது. அன்பு மாயமற்ற உண்மையான ஒரு அன்போடு கூட பழகுகிற, நேசிக்கிற ஒரு காரியம் இருக்கணும். சொன்ன பிரதர் உண்மையா சகோதரனா இருக்கிறனா, சிஸ்டர் உண்மையா சகோதரியா இருக்கிறீங்களா, உண்மையான சகோதர சிநேகம் உண்டா, அல்லது வாயில மட்டும்தானா? தேவனுக்கு முன்பதாக எங்களை நாங்க வச்சு பார்க்கணும். நிதானிக்க தீமையை வறுத்து நன்மையை பற்றி கொண்டிருந்தோம்.
தீமை என்று தெரிந்தால் அது வெறுக்க தெரியணும். தீமை செய்கிறவர்களே அல்ல, தீமையை வெறுக்கிறவர்களாக, நன்மையை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு இடத்துல வேதத்துக்கு புறமான காரியங்கள், தீமையான காரியங்கள் நடக்கிறது என்றானால் அதை வெறுக்கிறவர்களாக, சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அந்த மனுஷனை நேசிக்கும். அவன் மனம் திரும்பணும், மாறணும், எடுத்து சொல்லணும், சரியாக ஊழியங்களை செய்யணும் என்பதை விரும்பணும். ஆனா தீமைக்கோடு கூட சேர்ந்து போகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஏதோ எங்களுக்கு அங்க ஏதோ ஒரு லாபம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்குன்றதுக்காக தீமையோட சேர்ந்து போகிற, ஒத்து போகிற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும். அன்புல உண்மை, வாழ்க்கையில உண்மை, பேசுகிறதுல உண்மை, சத்தியத்துல உண்மை, இப்படியாக வாழ ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராங்க. ஆமென்.